எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் 10th ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 10th பற்றி 10th ஏன் இம்பார்ட்டன்ட், 10th மார்க் ஏன் முக்கியம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. எனக்கு படிக்கவே பிடிக்கல, எனக்கு படிக்கவே தோண மாட்டேங்குது, புக் எடுத்தாலே கான்சன்ட்ரேஷன் நிறைய டைவர்ட் ஆகுது, இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, 10th ஏன் அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஃபஸ்ட்டு அந்த மார்க் ஏன் தேவை, இதெல்லாம் அவங்க ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இதை யோசிக்காதனால தான் அவங்க டைவர்ஷன் வருது, படிக்க முடியாமல் போகுது, படித்தா போர் அடிக்குது, இதெல்லாமே நடக்கிறதுக்கு காரணம். எதனால் அவங்க அந்த மார்க் எடுக்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணாமல் அதை கோல் இல்லாமல் ஓடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம அகாடமியில் 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போர்டு ஒன்று ஒயிட் போர்டு எடுத்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸை பின்னாடி நிற்க வச்சு என்ன பண்ண சொன்னோம், ஒரு எரேசர் கையில் கொடுத்துட்டு தூக்கி போடுங்க போர்டை பார்த்து அப்படின்னு சொன்னோம். அவங்க போர்டை பார்த்து தூக்கி போட்டாங்க, அங்கங்கே அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. இன்னொரு வாட்டி என்ன பண்ணோன்னா, அந்த போர்ட்லேயே ஒரு பாயிண்ட் எடுத்து அதை சர்க்கிள் பண்ணி, இந்த சர்க்கிள்குள்ளே இப்போ நீங்கள் எரேசரை போடணும், அது த்ரோ பண்ணி கரெக்டாக அடிக்கணும் போது நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அந்த சர்க்கிள்குள்ளே அடித்தாங்க. அட்லீஸ்ட் சர்க்கிள் பக்கத்துலையாச்சும் போனாங்க. அந்த மாதிரி எய்மை வச்சு நம்ம போகும்போது அட்லீஸ்ட் எய்மில் பண்ணுவோம். அப்படி எய்ம் படாமல் மிஸ் ஆச்சுன்னா கூட பக்கத்துலையாச்சும் போய் சேரலாம். அப்படி நீங்கள் எய்மே எல்லாம் போனீங்கன்னா எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் போவீங்க, டேரக்ஷன் பக்கமே வரமாட்டீங்க. இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணி பார்த்தோம்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க மார்க் என்ன, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை நோக்கி அவங்களை டேரக்ஷனாக கொண்டு போகும்போது அந்த மார்க்கை நோக்கி போனாங்க. அப்படி மிஸ் ஆனாலும் கொஞ்சம் மார்க் தான், 2 மார்க் 3 மார்க் மிஸ் ஆகும், இல்லை அதிகமாக வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் இன்னும் மார்க் எடுக்கணும்னு நினைக்காம அவங்க பாட்டு படிக்கிறாங்கல்ல, அவங்களோட மார்க் பார்த்தீங்கன்னா இவங்கள விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவங்க எந்த மார்க் எடுக்கணும்னு நினைக்கவே இல்லைன்றதுனால அவங்களால அவங்க மார்க்கை அச்சீவ் பண்ணவே முடியல. ஃபஸ்ட்டு கோல் தேவை, அதுக்கப்புறம் தான் ஹார்ட் ஒர்க் தேவை. கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹார்ட் ஒர்க்கும் டிசிப்ளினும் அதை கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோலை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் எல்லாருக்கும் கோல் அச்சீவ் பண்ணுறவங்களுக்கும் அச்சீவ் பண்ணதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக இருக்குது. நீங்கள் இதுக்கப்புறம் 10th நல்ல மார்க் எடுக்கணும், சூப்பராக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற 10 பாயிண்ட் 10th ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்லி சொல்கிறேன். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எதனால் நீங்கள் மார்க் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மெயினாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிஸ்ட்ராக்ஷன் வரும்போதுலாம் நம்ம இதனால தான் படிக்கிறோம், இதுக்காக தான் படிக்கிறோம்னு உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து சீக்கிரமாக வந்துடுவீங்க, சூப்பராக படிப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, 10 பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 10th மார்க் ஏன் முக்கியம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 10th மார்க் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th நீங்கள் குரூப்பை சூஸ் பண்ணணும், நீங்கள் கேட்ட குரூப் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா 10th மார்க் ரொம்ப முக்கியம். 10th நீங்கள் நல்ல மார்க் எடுத்துகிட்டு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, நீங்கள் காமர்ஸ் குரூப் கேட்டாலும் கொடுப்பாங்க, சயின்ஸ் குரூப் கேட்டாலும் கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் மார்க் எடுக்காமல் போனீங்க அப்படின்னா அவங்க என்ன குரூப் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் கொடுப்பாங்க. அவங்க கொடுத்த குரூப்பை தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இது நடக்கக்கூடாதுன்னா 10th நல்ல மார்க் எடுங்க, அப்போ தான் நீங்கள் கேட்குற குரூப் கிடைக்கும். செகண்டாக 10th மார்க் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிப்ளமோ போகணும், 10th முடிச்சு நான் டிப்ளமோ போக போகிறேன், டிப்ளமோ கோர்ஸ் எடுத்து படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிப்ளமோலையும் நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ், நல்லா டெவலப் ஆகிற கோர்ஸாக பார்த்து சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் 10th மார்க்கை வச்சு அங்கே கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங்கில் மார்க் வைஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மார்க்கில் யார் நல்ல மார்க் எடுத்துருக்காங்களோ 10th அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அவங்க கேட்குற கோர்ஸை கொடுத்துட்டு மீதி இருக்க மார்க்குக்கு அதுக்கேற்ற மாதிரி கோர்சஸ் கிடைக்கும். அதனால் 10th மார்க் ரொம்ப முக்கியம், நீங்கள் டிப்ளமோ போகிறதா இருந்தாலும். தேர்ட் பாயிண்ட், 10th மார்க் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல மார்க் எடுத்து சூப்பர் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூல் பேனரில், டியூஷன் பேனர்லாம் உங்கள் ஃபோட்டோ போடுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். உங்களுக்கு ப்ரௌடாக இருக்கோ இல்லையோ, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேனரில், ஸ்கூல் பேனர், டியூஷன் பேனர்லலாம் உங்கள் ஃபோட்டோஸ் வரா மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லா படிங்க. அப்போ தான் உங்கள் பேரண்ட்ஸுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா வெளியே பேனர் போடுவோம். நம்ம அகாடமியில் எப்படின்னா 10th 400க்கு மேலே எடுத்தா, 11th 12th 500 மேலே எடுத்தாங்கன்னா நம்ம அகாடமிக்கு வெளியே என்ன பண்ணுவோம்னா 1 year அந்த பேனர் போடுவோம். அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் செம மோட்டிவேட் ஆகுது, நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு செம மோட்டிவேட் ஆகுது. அவங்க ஒன்றும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய எஃபர்ட் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் மோட்டிவேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ்க்கும் மோட்டிவேஷன் கிடைக்கும். உங்களை ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ்க்கும் செம மோட்டிவேஷன் கிடைக்கும். 4th பாயிண்ட், 10th மார்க் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் 10th மார்க் நல்லா எடுத்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், உங்கள் நெய்பர்ஸாக இருக்கட்டும், உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் டீச்சர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு ஒரு நல்ல நேம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல நேம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் 10th நல்ல மார்க் எடுக்கணும். ஆக்சுவலாக 10th நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா மோஸ்ட்டாக ரிசல்ட் வந்த டேல பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் எல்லாருமே கால் பண்ணியோ இல்லை நேரில் பார்த்தோ உங்கள் மார்க் என்னன்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் சார் கொடுங்க பாப்போம். வேணாம் சார். அந்த டைமில் நீங்கள் நல்ல விதமாக மார்க் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அது ஃபியூச்சர் வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எதனா ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் எதனா ஒரு ஹெல்ப் போய் கேட்டிங்கன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சூப்பராக படிக்கிற பையன்றதுனால உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்க சான்சஸ் இருக்குது, நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு நிறைய வந்து கைடன்ஸ் கிடைக்கும், நெட்வொர்க் கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சர் வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபியூச்சர் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த 10th மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் 10th முடிஞ்ச அளவு எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு நல்லா சூப்பராக படிங்க, செம்ம மார்க் வாங்குங்க.
ஃபிஃப்த்தா 10th மார்க் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்க் வச்சு தான் ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். அப்போ தான் நீங்கள் வின்னரா லூசரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிசைட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு கிட்ட நான் ஒரு வின்னர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக உங்கள் மார்க்கை சொன்னீங்களே பரவாயில்ல, இவன் ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், அப்போ தான் உன்னால் வெற்றி பெற முடியும், நிறைய விஷயத்தை இவனால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத கண்டிப்பாக நம்புவாங்க. 6th 10th மார்க் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, சில ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் தான் இருக்கும். 11th 12th நீங்கள் வேறு ஸ்கூல் தான் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் 10th வரைக்கும் ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு அடுத்தது வேறு ஸ்கூல் 11th 12th போகும்போது 11th உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா மோஸ்ட்டாக அந்த மார்க்கை பார்த்து தான் உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. அந்த மார்க் சூப்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. டொனேஷன் எல்லாமே சில ஸ்கூல்லலாம் சேர்த்துப்பாங்க. இல்லை மார்க் கம்மி அப்படின்னா டொனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குற குரூப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வேறு ஸ்கூல் போகணும், 10th வரைக்கும் தான் என் ஸ்கூலில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 11th 12th வேறு ஸ்கூல் போகணும், நல்ல ஸ்கூல் போகணுன்னா நீங்கள் மார்க் எடுத்தால் தான் உங்களுக்கு நல்ல ஸ்கூலில் அட்மிஷன் தருவாங்க. அதனால் 10th நல்லா படிங்க. 7th 10th மார்க் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இலவச கல்வி ஊக்கத்தொகை, பரிசு இந்த மாதிரிலாம் நிறைய கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் சூப்பராக மார்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்லாம் கொடுப்பாங்க. நான் படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ப்ரைஸ் நல்ல மார்க்லாம் எடுத்திங்கன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு ப்ரைஸஸ் கொடுப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அது மட்டும் எக்கச்சக்கமான ப்ரைஸஸ் உங்களோட கம்யூனிட்டியிலேருந்து சில பேருக்கு ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இன்ஸ்டியூஷன் நீங்கள் எந்த அகாடமியில் படிக்கிறீங்களோ அந்த அகாடமிலேருந்து ப்ரைஸஸ் கிடைக்கும். ஸ்கூலில் உங்களுக்கு ப்ரைஸஸ் கிடைக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ரைஸு, ஃப்ரீ எஜுகேஷன், ஸ்காலர்ஷிப்பு இது எல்லாம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா 10th நல்ல மார்க் எடுங்க. 8th 10th மார்க் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் 10th. அந்த 10thலேயே நீங்கள் ஓரளவு நல்லா பண்ணி காமிச்சிட்டிங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடச்சிருக்கும். அந்த சக்ஸஸை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த சக்ஸஸ் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் தோணும். நிறைய சக்ஸஸ் லைஃப்பில் பார்க்க முடியும். அடுத்த வாட்டி நம்ம சக்ஸஸ் ஆகணுன்ற எண்ணம் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு எய்ம்லாம் வரணும், நான் நிறைய சாதிக்கணும், நிறைய அச்சீவ் பண்ணணும்னு உங்களுக்கு எய்ம்லாம் வரணும்னா கண்டிப்பாக 10th மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10th நல்லா படித்து நல்ல மார்க் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சாதிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். 9th 10th மார்க் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக 10th இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பெஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏன்னா லைஃப்ன்றது பெரிய ஜேர்னி. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th பப்ளிக் எக்ஸாம் தான். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 10th மார்க் பெஸ்ட்டாக எடுங்க, ரொம்ப சூப்பராக எடுங்க. அதுவே உங்களுக்கு பெஸ்ட் ஸ்டெப்பாக அமையும். நீங்கள் லைஃப்ன்ற பெரிய ஜேர்னியில் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் பெஸ்ட் ஸ்டெப்பாக இருந்துச்சுன்னா உங்களோட பெஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். உங்களால் அடுத்தடுத்த சக்ஸஸ் பார்க்க முடியும். ரொம்ப சூப்பரான க்ரோத் கிடைக்கும். 10th பப்ளிக் எக்ஸாம் மார்க் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, உங்கள் பேரண்ட்ஸை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு அந்த 10th மார்க் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேரண்ட்ஸ்லாம் வெளியே போவாங்க, அவங்க ஒர்க்குக்கு போகிற இடம் இல்லை ஸ்ட்ரீட்டில் என்ன ஷாப் பண்ண போகிற இடத்துல ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா என்ன கேட்பாங்கன்னா, 10th என்ன மார்க்குன்னு தான் உங்களுக்கு கேட்பாங்க. உங்கள் பையன் என்ன மார்க் எடுத்தா, உங்கள் பொண்ணு என்ன மார்க் எடுத்தால் தான் கேட்பாங்க. அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ப்ரௌடாக இருக்கிற மாதிரி மார்க்கை சொல்லிட்டீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரௌடாக இருக்கும். பேரண்ட்ஸை நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 10th மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியம் 10th மார்க் ரொம்ப முக்கியம். இந்த 10 பாயிண்ட்டை தவிர வேறு எதனா பாயிண்ட்ஸ் வந்து உங்களை என்கரேஜ் பண்ணதா, மோட்டிவேட் பண்ணதா படிக்க, அது என்ன பாயிண்ட்ஸ் சொல்லி கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள். அதை பார்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேட் ஆகி நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு அடிஷ்னலாக சில அட்வான்டேஜ் சொல்ல போகிறேன். இதெல்லாம் 10th மார்க் நீங்கள் நல்லா எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 10th மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனாலனா 10th சப்ஜெக்டில் இருந்தால் உங்களுக்கு எக்கச்சக்கமான கொஷின்ஸ் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்து சூப்பராக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அதனால் 10th படிக்கும் போதே நல்லா சூப்பராக படிங்க, தரவு பண்ணி முடிங்க. செகண்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 10th மார்க் நீங்கள் நல்லா எடுத்துட்டீங்க அப்படின்னா காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூன்னு வைப்பாங்க. ஒரு கம்பெனிலாம் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் செலக்ட் ஆகணும், காலேஜ் கேம்பஸ்லேயே நீங்கள் செலக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா 10th மார்க் முக்கியம். ஏன் 10th மார்க் முக்கியம்னா, நிறைய பேர் நான் 10th பரவாயில்ல விட்டுறேன், நான் காலேஜில் போய் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஜாப் கிடச்சிருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடைக்காது. ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா 10th 80%, 12th 80%, காலேஜில் 80% இதெல்லாம் இருந்தால் என்னோட கம்பெனிக்கு வா. 10th 90%, 12th 90%, காலேஜில் 90% இதெல்லாம் தான் இந்த கம்பெனிக்கு வா அப்படின்னு சொல்லி எடுத்தவொடனே உங்களுக்கு க்ரைட்டீரியா பிரிச்சிருவாங்க. நீங்கள் 10th சொதப்பிட்டு 10th ஒரு 60 தான் வாங்கியிருக்கீங்க, 12th ஒரு 80 வாங்கிட்டீங்க, காலேஜில் ஒரு 80 வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கேட்குறது என்னன்னா, எல்லாத்துலையும் 80 இருந்தால் தான் நீ இந்த கேம்பஸ்க்கு வரணும், இந்த இன்டர்வியூக்கு வரணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 12th காலேஜ்லேயும் கிடச்சிரும். 10th சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கேம்பஸ் இன்டர்வியூ கிளிக் ஆகாது, உங்களுக்கு பிளேஸ் ஆக முடியாது, ஜாப் கிடைக்காது. அதனால 10th மார்க் ரொம்ப முக்கியம். ஏன் 10th மார்க்கை போய் காலேஜில் போய் பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த டைமில் நல்லா பண்ணால் போதில்லை, காலேஜில் எடுத்துட வேண்டியதானே, ஏன் 10th மார்க்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த 10th படிக்க வேண்டிய டைமில் நீ படிப்பில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் அந்த 10th மார்க்கும் பார்க்குறாங்க. அந்த டைமில் கொடுத்த வேலையை நீ கரெக்டாக பண்ணினா தான் அந்த டைமில் ஜாப் ஒன்று எடுக்கும்போது என் வேலையை நீ கொடுத்தாலும் நீ கரெக்டாக தான் பண்ணுவேன் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக 10th மார்க் பார்க்குறாங்க. காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது.
அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே படிங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமாச்சும் இன்னும் சூப்பராக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தேர்டாக ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க, பயோடேட்டா. உங்களை பற்றி நீங்கள் பயோடேட்டா எழுதும்போது 10th நான் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், இத்தனை சப்ஜெக்ட்டில் சென்டம் எடுத்திருக்கேன், ஸ்டேட் லெவலில் இத்தனை ரேங்க் வாங்கியிருக்கேன், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இத்தனை ரேங்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி ஒரு பயோடேட்டா இருக்கும்போது அது உங்களுக்கும் ஒரு ப்ரௌடாக இருக்கும். மற்றவங்களுக்கு நீங்கள் பயோடேட்டா எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அந்த பயோடேட்டாவை பார்த்தவொடனே உங்களை பற்றின எண்ணம் உங்களுக்கு என்ன வரும்னா, பரவாயில்ல நல்ல பசங்க தான், சூப்பராக படிக்கக்கூடிய பசங்க அப்படின்ற எய்ம் வரும். உங்களை நம்பி நிறைய ஒர்க் கொடுப்பாங்க, ஜாப்லலாம் ஈஸியாக செலக்ட் ஆவீங்க. இதெல்லாம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா 10th மார்க் ரொம்ப முக்கியம். நல்லா சூப்பராக படிங்க, சூப்பர் மார்க் வாங்குங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் போட போகிற பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். அதனால் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீடியோஸாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் ஹால்குள்ளே கொண்டு போக வேண்டிய திங்ஸ் என்னென்ன இருக்குது, 10 திங்ஸ். அதேமாதிரி கொண்டு போகக்கூடாத திங்ஸ்லாம் என்னென்ன அதெல்லாம் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போன 15 நிமிஷத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், கடைசி 15 மினிட்ஸில் எக்ஸாம் கடைசியாக எழுதிட்டு மட்டும் வந்தால் போதுமா அப்படின்னு கிடையாது. கடைசி 15 மினிட்ஸில் நீங்கள் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கான வீடியோஸ். பப்ளிக் எக்ஸாமில் காப்பி அடிச்சு மாட்டிக்கிட்டு என்னென்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்கு தேவையான வீடியோஸாக பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே ஒரு வாட்டி முடிஞ்சால் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக அது எல்லா வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இதுக்கப்புறம் படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எதை படிக்கிறது அப்படின்னு தெரியலனா நம்மக்கிட்டே மெட்டீரியல் இருக்குது. பேட்ச் 1 பேட்ச் 2 அப்படின்னு சொல்லிட்டு, பேட்ச் 1 நீங்கள் 90+ 95 சென்டம் இதெல்லாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பேட்ச் 1 சொல்லுவோம் நம்ம அகாடமியில். அதுக்கான மெட்டீரியல் நம்ம கிட்ட இருக்குது. இத்தனை வருஷமாக நம்ம அகாடமியில் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், வெளியே யாருமே கொடுக்கல. நிறைய பேருக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக மெட்டீரியல் நம்ம வெளியே கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி டீச்சர்ஸ்லாம் சில பேர் கால் பண்ணி வாங்கியிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன் நான். மெட்டீரியலுக்குன்னு சொல்லி தனியாக நம்பர் இருக்குது. உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வேணும்னா அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டு கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மெட்டீரியலை பற்றி உங்களுக்கு நிறைய டீட்டெயில் தெரியணும்னா அதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள். அந்த மெட்டீரியலை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். பேட்ச் 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டால் கூட சொல்ல தெரியணும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு தரவாக இருக்கணும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே. அது எல்லாமே மொத்தமாக ஒரு PDF ரெடி பண்ணியிருக்கோம். அழகாக லெசன் வைஸ் இருக்கும், எந்த வருஷத்தில் கேட்டது, பக்கத்துலேயே டீச்சர் சைன் இருக்கும். நீங்கள் ஒரு கொஸ்டினாக முடிச்சு உங்கள் சைன் போட்டுகிட்டே வரலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சூப்பராக ரெடியாக இருக்குது. காஸ்ட் ரொம்ப மினிமமான காஸ்ட் தான் வச்சிருக்கோம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. உங்களுக்கு அந்த காஸ்ட் எவ்வளோ, எந்த நம்பருக்கு ஜிபே பண்ணணும், எப்படி நாங்கள் மெட்டீரியல் கொடுப்போம், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு வீடியோ சொல்கிறேன். அந்த வீடியோவில் போய் பாருங்கள். உங்களுக்கு அதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அது தெரியும். அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த மெட்டீரியல் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுதிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட்.